ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு மட்டன் குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செட்டிநாடு மட்டன் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி 3. இது நான் ஆக்சுவலி என்னன்னா 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 3 தக்காளி, வெங்காயம் 4 வெங்காயம் அண்டு சின்ன வெங்காயம். ஆக்சுவலி சின்ன வெங்காயம் அண்டு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் இருந்தால் போதும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் இத்தனை வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவை, செட்டிநாடு மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். மல்லி தேவை, மிளகு, பெருஞ்சீரகம், சீரகம் அண்ட் பட்டை கிராம்பு இருக்குல்ல, அது, ஏலக்காய், கசகசா. ஓகேங்களா? ஸோ கசகசா தேவை. இது எல்லாமே போட்டு நம்ம இது பண்ணணும். அண்டு வந்து திரி, பட்டை, மிளகா, காஞ்ச மிளகா அண்டு தேங்காய். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கிக்கணும். ஸோ அப்படி தான் வந்து செட்டிநாடு மசாலா மேக் பண்ணணும் கைஸ். ஓகேங்களா? வாங்க மேக் பண்ணலாம். இந்த தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் கைஸ். அப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை அதெல்லாமே எடுத்து ரெடியாக வச்சிடலாம். ஸோ அப்போ தான் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து வெங்காயம், புதினா, கொத்தமல்லி அண்டு தக்காளி இது 3மே கட் பண்ணியாச்சு. இப்போது மேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? வாங்க. ஃபஸ்ட் அடுப்பு பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருங்க. பேன் வச்சு பேன் ஹீட் ஆனவுடனே பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா எல்லாத்தையும் போட்டு வறுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. மல்லி, சீரகம், மிளகு அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது கொஞ்சம் நேரம் நல்லா வறுக்கணும். ஓகேங்களா? இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த முந்திரி, பட்டை கிராம்பு, மிளகா அந்த இதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கினா போதும். ஓகேங்களா? வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் பெஸ்ட்டு. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கலந்து வெங்காயமும் எதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்குங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ மசாலா நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து கொஞ்சம் நேரம் கூல் டவுன் பண்ணிவிட்டு அப்புறமா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணிடலாம். அண்ட் மட்டன் வேக வச்சிடலாம். ஓகேங்களா கைஸ்? இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்கு என்னென்னு தேவை பார்த்துக்கலாம். மட்டன் எடுத்தாச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. அடுத்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு, அடுத்து காரத்தூள், மிளகு அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஆயில் ஊற்றி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா பரட்டிட்டு விசில் ஒரு 6லேருந்து 7 விசில் அந்த மாதிரி கறிக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இப்போது இது வந்து ஆறிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போது இது பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அடுத்து எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்த ஒரு வானல் ஒன்று எடுத்துக்கோங்க, லைக் குழம்பு சட்டி ஒன்று. அதை ஹீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஆயில் ஹீட் ஆன உடனே மஸ்டர்ட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரியிற நேரத்தில் கொழுப்பு கொஞ்சம் இருக்குது. அந்த கொழுப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெடிக்கும், பார்த்து ஆட் பண்ணுங்கள். சரியா? அந்த கொழுப்பை ஆட் பண்ண உடனே என்ன பண்ணுங்கள், ஆனியன் போட்டுருங்க. ஸோ ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேங்களா? பண்ணி நல்லா வதக்கிட்டு கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிறதுக்கோசரம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம மட்டன் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுங்கள், கூட கொஞ்சம் அந்த புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். சரியா? ஓகே கைஸ், இப்போது வெங்காயம் அந்த இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஓகேவா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. ஓகேங்களா? இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆட் பண்ணியாச்சு, நல்லா வதக்கிடுங்க. ஓகே கைஸ், இப்போது தக்காளி அந்த மசாலா இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயும் இது ஆட் பண்ணியிருக்கோம் காரத்தூள், அண்ட் மசாலாலையும் மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரம் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா இருக்குல்ல, அந்த மசாலாவையும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதிலே வந்து அந்த மட்டன் அந்த மசாலா இது அரைச்சோம்ல, அதில் லைட்டாக தண்ணி கலந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணி மட்டனையும் ஆட் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெடி கைஸ். இப்போ வந்து மட்டன் ஆட் பண்ணிடலாம் கைஸ், வேக வச்ச அந்த இதோட. இதை வந்து நல்லா கிண்டிக்கோங்க. ஓகேங்களா? கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இதை வந்து தட்டு போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். நடுவில் ஒரு 2 மினிட்ஸ் அந்தமாரி கிண்டி விடுங்க. ஓகே கைஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு இறக்குனிங்கன்னா குழம்பு ரெடி. போயிட்டு சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? கைஸ், பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஜே வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நான் நிறையா வீடியோஸ் போடுறேன், அது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அண்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பை.